மெட்ராஸ் யூனிவர்சிட்டியினுடைய ஹெச்ஓடி சார் கிட்ட ஒரு முறை பேசிட்டு இருக்கிறப்ப அவர் சொன்னாரு, இந்த இயற்கைக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்புன்னு ஒரு வார்த்தை சொன்னார். திருக்குறள்ல முதல் குறள் என்ன பாடினார்? முதல் குறள் என்ன நம்ம சொல்லிடுவோம்ல? முதல் குறள் என்ன? இப்படி கேட்டோன்னே இப்படி சொல்லணுங்க, கேட்டா சந்தோஷமா இருக்கு. ஒரு ஐயா கிட்ட பேசும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு சொல்றோம்ல. இதுக்கு நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் முன்னாடி இருந்தே? நானும் இப்படிதான், நம்ம படிக்கிற காலத்துல ஒரு மாதிரி புரிஞ்சு போன்ல. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகனோடையும் எழுத்துக்கு அகரம் வந்து முதல்ல, அது போல இந்த உலகத்திற்கு இறைவன் முதல், இப்படிதான் நான் புரிஞ்சு வச்சிருந்தேன் ஒரு காலகட்டத்துல. ஐயா எனக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்கங்க, அதிர்ந்து போனேன். இந்த குறளுக்கு இப்படி ஒரு பொருள் இருக்குமான்னு அதிர்ந்து போனேன். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, சூரியனில் இருந்து தான் இந்த பூமி உருவானுச்சுன்னு நம்ம படிச்சிருக்கோம்ல. சூரியனில் இருந்து ஒரு துகள் உருவாகி அந்த துகளில் இருந்து பூமி உருவாச்சு. சூரியன் குளிர்ந்து அந்த துகள் குளிர்ந்து பூமி படிச்சிருக்கோமா? பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா வகுத்தாங்க, பகவன்னா பகவான் அர்த்தம் கிடையாதுப்பா, பகவன்னா பகுக்கிறவர்னு அர்த்தம். பகலையும் இரவையும் பகுத்து தரக்கூடியவர்னு அர்த்தம். எப்படி எழுத்துக்கு இந்த ஓசை, மனித ஓசை இருக்குல்ல, ஏதாவது ஒன்று அடிபட்டுச்சுன்னா ஆ அப்படின்னு கத்துறோம்ல, ஆ அப்படின்னு கத்துறோம்ல, இது உயிரின் ஓசையா. ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஓசை இருக்குமா. மனிதனுக்கான உயிரின் ஓசை ஆ, பசுவிற்கான உயிரின் ஓசை மா, இப்படி ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஓசை இருக்குமா. அப்படி மனிதனினுடைய உயிரின் ஓசை எப்பொழுது தொடங்கியதோ அப்பொழுதே இந்த தமிழ் தொடங்கியது. எப்படி தெரியுமா? சூரியனில் இருந்து பூமி எப்போது குளிர்ந்ததோ, மனிதனினுடைய உயிர் ஓசை எப்போது பிறந்ததோ அப்பொழுதே இந்த தமிழ் மொழி பிறந்து விட்டது. அதனால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு வள்ளுவர் எழுதினாரு, பாடினார்.